அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் தாத்தா வாழ்க்கையில் எந்த சம்பவம் பண்ணுறதில்ல. எப்படி அவனை இவ்வளோ தூரம் வளர்த்தான், எப்படி அவனை திரும்ப கொண்டு வந்தான், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் நண்பனாக இருந்து கூட எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. குடும்பமே இறந்து போயிட்டு தான் போய் சொன்னான். இப்போ மகன் விரலை வெட்டிட்டான்னு இங்கே வந்து நிற்கிறான். தாத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது நிறைய பண்ணுறேன். அதோ அந்த மலை இருக்குல்ல, அங்கே தோட்டம் போட்டிருக்கேன். தோட்டமா? என்ன தோட்டம்? கஞ்சா. கஞ்சாவா? அப்படின்னா அது யாரோ வராங்க. அண்ணா வாங்கடா. இவன் சிக்கா. ஹலோ சார். இவன் டிரைவர். வணக்கம் சார். இது என் நண்பர் ஜாஸ்பர். ஜாஸ்பர், நீ இப்போ என்ன பண்ண போற? சமீபத்தில் பேங்க்கில் கொள்ளடிச்சவங்களும் பிளாக் மணி மாற்றினவங்களோட டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தேன். ஏஎஸ் இருந்து அப்துல் வாங்கி கொடுத்தான். யாரு? நம்ம அப்துல் மறைக்காரா? அவனுங்க எல்லாரையும் விசாரிக்கணும். அதுக்கென்ன, இமிடியேட்டாக பண்ணு. ஹலோ ஜாஸ்பர், உன்னை தேடி சங்கர் சர்மான்னு ஒரு ஐபி ஆஃபீஸர் வந்தான். ஓகே. எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, சரியா? எதுனாலும் என்னை கூப்பிடு. ஓகே. என்ன பிரச்சனை? எவனோ போலீஸ்காரன் என்னை பற்றி விசாரிச்சானாமா? ஹலோ, நாங்கள் வின்சென்ட் டீம். நாங்கள் கேட்ட மாதிரி 5 கோடி ரூபா ரெடி பண்ணிட்டீங்களா? பணம் ரெடி பண்ணியாச்சு. எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா என் அப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதுக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்டோட பேசணும், ப்ளீஸ். ஒரு முதலாளி நான் என் பாஸ்பாடு கேட்டு ஒன்று வளர்த்தாரான். அதில் சிகப்பாடு ஒன்று பூந்துருச்சான். பாஸ்டர், அவங்க 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டாங்களாமா. எங்கே கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணுமா பாஸ்டர்? ஓகே பாஸ்டர். அதுக்கப்புறம் டேய், உன் ஒய்ஃப் பேசுகிறா. ஹலோ ஹலோ வினி. ஹரிஷ், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கேவன் எங்கே இருக்கா? பத்திரமா இருக்கானா? நான் பத்திரமா இருக்கேன். கேவனும் பத்திரமா தான் இருக்கான். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ வினி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் வந்துடுவேன். நீங்கள் 2 பேரும் அண்ணா ஜாஸ் கூடயே போங்க. அவன் எவன்னு பார்த்து அந்த போலீஸ்காரனை இங்கே தூக்கிட்டு வந்துருங்க. ஓகேண்ணா. எனக்கு இந்த போலீஸ்காரெலாம் மேட்ரே இல்லை ராய்டு. என் பையனை கடத்தினவங்க விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா, அவனுங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேணும்னா ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர் ஒரு 50,000 ரூபா இல்லை 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பானா? ஆனால் அவனை கடத்தினவனுங்க எப்படி 5 கோடி ரூபாய் கேட்பானுங்க? இது பிளான்டு ராய்டோ. பணம் ரெடி பண்ணியாச்சா? பணம் ரெடி பண்ணியாச்சு பாஸ்டர். அவங்க மாமனார் தான் பணம் கொண்டு வராரு. சார், அந்த மாதிரி எனக்கு யாருமே கிடையாது சார். போய் சொல்கிறார் சார். அப்படியா? சரி, நீ சொல்லு. எனக்கு இருக்கிற ஒரே உயிரியே பொண்டாட்டி தான் சார். எங்கள் பையன் தான் சார் எங்களுக்கு உலகமே. சார், நான் வேணா இந்த வேலையை விட்டு கிளம்பிடுறேன் சார். நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா என் குடும்பத்தை கூட்டு எங்கேயா கிளம்பிடுவேன் சார். சார், நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை சார். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என் குடும்பம் தான் சார் என் நம்பிக்கை. என்ன கொல்றதுக்கு உங்களுக்கு எந்த காரணமும் வேணாம். என் குடும்பத்துக்கு நான் தேவை. எங்களை நாசம் பண்ணிடாதீங்க. என்ன விட்டுருக்க சார். ஏண்டா இப்படி பண்றீங்க? ஐயோ பாவம். அவனோட இன்னொரு விரல வெட்டுறா. சார் சார் சார், வேணாம் சார். சார், வேணாம் சார். வேணாம் சார்.
வின்சென்ட் யாரு? வின்சென்ட்டா? அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாதே. கடைசியாக எப்போ கொள்ளடிச்சிங்க? ஏங்க சாப்பிட வாங்க. 2010 கவர்மெண்ட் பேங்க்ல. அதோட என் டீமோட யார் கூடயும் டச் இல்லை சார். சத்தியமாக வேற எதுவும் தெரியாது. என்ன அப்பா சொல்லு. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க நேத்து. 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. எங்க கொடுக்கணும்னு சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன கூப்பிட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி. நான் ஜாஸ்பரை தேடி நிறைய பேர்கிட்ட விசாரிக்க தொடங்கினேன். அவன் ஊர்லேயே இருந்த பழைய கிரிமினல்களையும் நான் பார்த்தேன். அவனுக்கு ஆளை கொட்டதெல்லாம் மேட்டரே கிடையாது. நாங்கள் கத்தி எடுக்கும்போது அவன் துப்பாக்கி எடுத்தவன். யாரா வின்சென்ட்? நீனா போலீஸா? சத்தியமாக வேற எதுவும் தெரியாது. ராபரிலாம் பண்ண மாட்டாரு. ஆனால் அந்த அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை சார். எல்லாருமே அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்ததா தான் நம்புறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதே சூப்பர் நேச்சுரல் பவரை பற்றி கோவிந்தன் குட்டி சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. எல்லாம் அந்த போலீஸ்காரர் ரவீந்திரனோட ட்ராப். ஜாஸ்பரோட சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா நிறைய பேரை கொன்னா. அப்துல், ஜாஸ்பர், ராய்டு, கோவிந்தன் என்ற குட்டி, நீங்க எல்லாரும் வளர்ந்து வர யங் கிரிமினல்ஸ். அதுவும் எஸ்பெஷலி ஜாஸ்பர் கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. இன்னும் பண்ணிட்டு வேற இருக்காரு. உங்க எல்லாரையும் நான் எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சும்மா ஜாலியா என்கவுண்டர் பண்றதுக்கு. நாங்க தப்பு பண்ணது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஜாஸ்பர், இதெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு எதிராக சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு நான் இங்க வரல. உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சார் சார் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார். தலை குனிஞ்சபடி நிற்கிறாரு. ஏன் சார் பேச மாட்டாரோ? கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்த பாரு. வெரி குட். நீங்க என்ன பண்ணுனா, சோ சிம்பிள். இது ப்ராஜெக்ட் 1990. இதுல 19 வகையான 90 கிரிமினல்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. இது ஒரு சீக்ரெட் மிஷன். இப்பெல்லாம் போலீஸ்காரங்களை கூட நம்ப முடியல. ஏன்னா எங்கள்லையும் சில கருப்பாடுகள் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ நீங்க யாரும் வெளியில சொல்ல மாட்டீங்க. நோ டென்ஷன். எஸ்பெஷலி ஜாஸ்பர். இவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை.
துப்பாக்கியால சுட்டும் இவன் அசராம நின்னான்ல, அத இன்னைக்கு நான் என் கண் கூட பார்த்தேன். இதெல்லாம் ஒரு டெஸ்ட் தான். நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம், இதுல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிடணும். அதனால எங்களுக்கு என்ன லாபம்? பா 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 என்னம்மா பேசுறான் பாரு. தடிமாடு தடிமாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது, புத்தி வேணும். ஜாஸ்பரா இருக்கிற நீ மிஸ்டர் ஜேவா மாறி இவங்களெல்லாம் கொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. உன்னால இந்த ஊரு சுத்தமாக போகுதுன்னா இந்த நாள் அழுக்கும் என் கண்ணிலேயே படாது. நான் செய்றேன். சார்